الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد. قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد: لقد كان في قصصهم عبرة لأولي الألباب ما كان حديثا يفترى ولكن تصديق الذي بين يديه. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் கூறுகிறேன். அவனது சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபவு தாபீன்கள், இமாம்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோரின் மீதும் அல்லாஹ்வின் கருணை என்றும் தடைகளாக வந்து கொண்டே இருக்கமாக வார்த்தைகளை தோங்குகிறேன். அன்பிற்கினிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய மகத்தான கிருபையினால் நாம் எல்லோரும் ரமதான் என்ற உன்னதமான உயர்வான அல்லாஹ்வுடைய அருள் புரியக்கூடிய மாதத்தை அடைந்திருக்கிறோம். இந்த மாதத்தினுடைய சிறப்புகளை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன் ஷரீஃபிலையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பொன்மொழிகளையும் நமக்கு தெளிவாக எடுத்துரைத்திருக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் ரமதானுடைய மாதத்தை பற்றி சொல்லும் பொழுது, ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், இந்த மாதம் ரமதானுடைய மாதம் எப்படிப்பட்ட மாதம் என்றால், இந்த மாதத்தில் தான் குர்ஆன் இறக்கி அருளப்பட்டிருக்கிறது. ஹுதல் லின்னாஸ் யுபையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான், அந்த வேதத்தில் மனித குலத்திற்கு நேரான பாதையை காட்டக்கூடிய அம்சங்கள் இருக்கிறது. சத்தியம் எது அசத்தியம் எது என்று பிரித்தறிவிக்கக்கூடிய விஷயங்கள் இந்த குர்ஆனில் இருக்கிறது. எல்லா விவகாரங்களுக்கும் தெளிவு இந்த குர்ஆனில் இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தில் தெளிவுபடுத்துகிறார். குர்ஆனை நாம் ஆய்வு செய்யும் பொழுது குர்ஆன் ஷரீஃபில் பல்வேறு விவகாரங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல்வேறு விவகாரங்களை குறித்து பேசுகிறார். குர்ஆனில் அறிவியல் இருக்கிறது, வரலாறு இருக்கிறது, அதுபோல சமய சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது, அரசியல் இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. இந்த மாதிரி குர்ஆன் ஷரீஃபில் பல்வேறு விவகாரங்களை குறித்து பேசக்கூடிய ரப்பல் ஆலமீன் பெரும்பாலும் வரலாறுகளை குறித்து பேசுகிறார். வரலாறுகளை பற்றி பேசும் பொழுது சூரத்துல் ஃபாத்திஹாவிலிருந்து அநேக சூறாக்களில் வரலாறுகள் இடம்பெற்றிருக்கிறது. வரலாறுகளை பொறுத்தவரை ஒரு சமுதாயத்திலே மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சக்தி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வரலாறுகளை கொடுத்திருக்கிறார். வரலாறு என்று சொன்னால் என்ன பொருள்? கடந்த காலங்களில் வாழ்ந்த ஒரு தனிநபரை பற்றியோ, ஒரு சமுதாயத்தை பற்றியோ, ஒரு கொள்கையை பற்றியோ மக்களுக்கு மத்தியில் எடுத்துச் சொல்வதற்கு தான் வரலாறு நாம் சொல்கிறோம். இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிலிருந்து இன்று வரை எத்தனை மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்களோ, எத்தனை சமுதாயம் வாழ்ந்திருக்கிறதோ, எவ்வளவு நல்லவர்கள் வாழ்ந்திருக்கிறார்களோ, கெட்டவர்கள் வாழ்ந்திருக்கிறார்களோ, இதையெல்லாம் பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தெரிவிக்கிறார். நோக்கம் என்னவென்று சொன்னால், நல்லவனாக நீ வாழ்ந்தால் இது போன்று நல்ல தன்மைகளை உன்னால் பெற முடியும், நன்மைகளை பெற முடியும். கெட்டவனாக நீ வாழ்ந்துவிட்டால் இவர்களைப் போல பாவிகளாகவும் தண்டனைகளை பெறக்கூடிய நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டு விடுவீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய வசனம் நமக்கு தெரிவிக்கிறது. அந்த வகையில முதலாக சூரத்துல் ஃபாத்திஹாவில் அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது, கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலீன், அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளானவர்கள், அல்லாஹ்வுடைய வழிகேட்டிற்கு ஆளானவர்கள், இவர்களுடைய பாதை அல்லாத நேரான பாதைகளுக்கு காட்டுவாயாக என்று நம்ம சூரத்துல் ஃபாத்திஹாவில் அல்லாஹ் இடத்தில் பிரார்த்தனை செய்ய சொல்றோம். அப்ப அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளானவர்கள் யாரு, வழிகேட்டிற்கு ஆளானவர்கள் யார் என்று நாம் ஆய்வு செய்யும் பொழுது யூத கிறிஸ்தவர்களை பற்றி அந்த இடத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான் என்பதை பல்வேறு வசனங்கள் நமக்கு தெரியப்படுத்துகிறது. அதே போல சூரத்துல் பக்ராவில் நீங்கள் வந்துவிட்டீர்கள் என்று சொன்னால், பக்ராவுடைய தொடக்கத்திலேயே முனாஃபிக்குகளுடைய ஹிஸ்டரியை பற்றி அல்லாஹ் பேசுறான், வரலாறுகளை பற்றி சொல்றான். வமினன் நாஸி மன் யகூலு ஆமன்னா பில்லாஹி வ பில் யௌமில் ஆகிர் வமா ஹும் பிமுமினீன், மனிதர்களில் சில பேர் இருந்தார்கள், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், நாங்கள் முஃமின்கள் என்று சொன்னார்கள், ஆனால் உண்மையிலே அவர்கள் முஃமின்கள் கிடையாது, அல்லாஹ்வை அவர்கள் ஏமாற்றினார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய வரலாறுகளை பற்றி குர்ஆன் ஷரீஃபில் தெளிவுபடுத்துகிறார். இப்போ இந்த மாதிரி குர்ஆனில் நாம் பார்க்கும் பொழுது பல்வேறு விவகாரங்கள், நல்லவர்களை பற்றி கெட்டவர்களை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொடர்ந்து பல்வேறு இடங்களில் சொல்றான். அதுல சில சமுதாயத்தை பற்றி அல்லாஹ் சொல்றான். மூசா நபியுடைய ஹிஸ்டரி பல்வேறு இடங்களில் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி, அதே போல கெட்டவர்கள் என்று எடுத்துக்கொண்டால் ஃபிரௌனை பற்றி, ஹாமானை பற்றி, காரூனை பற்றி, அபூ லஹபை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன் ஷரீஃபில் பேசுகிறார். அப்ப இந்த விவகாரங்களை எல்லாம் சொல்லக்கூடிய ரப்பல் ஆலமீன் இதை பற்றி குர்ஆன் சொல்லும் பொழுது, லகத் கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரத்தன் லிஉலில் அல்பாப்,
இந்த மாதிரி வரலாறு நூல்களுக்கு சொல்வதிலே அறிவுடையவர்களுக்கு நல்ல பல படிப்பினைகள் இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவுபடுத்துகிறார். பொதுவாக ஒரு அறிவார்ந்த ஒரு மனிதனுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் என்று சொன்னால், கடந்த கால வரலாறுகளை பார்த்து தன்னை திருத்திக் கொள்வான். உதாரணமாக ஒரு வியாபாரம் துவங்குகிறோம் என்று சொன்னால், அந்த வியாபாரத்தை இதற்கு முன்னால் துவங்கியவர்கள் யார் யாரெல்லாம் துவங்கியிருக்கிறாங்க, அவர்களை வெற்றி பெற்றவர்கள் யார் யார், தோற்று போனவர்கள் யார் யார், என்னென்ன காரணத்திற்காக அவர்கள் வெற்றி பெற்றார்கள், என்னென்ன காரணத்திற்காக தோற்று போனார்கள் என்பதை ஒரு மனிதன் தெரிந்து கொண்டு வரலாம். ஒரு வியாபாரத்தை துவங்குவான் என்று சொன்னால் அவன் தோல்விக்கான அனைத்து காரணங்களையும் தெரிந்து வைத்திருக்கும் பொழுது அதிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அவனுக்கு ஏற்படுகிறது. அதே போல வெற்றியை எளிதாக பெறுவதற்கு உண்டான சந்தர்ப்பத்தையும் அவனால் உண்டாக்கி கொள்ள முடிகிறது. அதனால்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நல்ல அறிவுடையவர்களுக்கு படிப்பினைகள் இருக்கிறது என்று குர்ஆன் ஷரீஃபில் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். அதே போல கெட்டவருடைய வரலாறுகளை பற்றி சொல்லும் பொழுது, நீங்களும் இவ்வாறு இருந்தீர்கள் என்று சொன்னால் இவர்கள் எப்படி அழிக்கப்பட்டார்களோ, ஒடுக்கப்பட்டார்களோ, நசுக்கப்பட்டார்களோ, அல்லாஹ்வுடைய வேதனைக்கு ஆளாக்கப்பட்டார்களோ, அதுபோல நீங்களும் மாறிப்போகிறீர்கள் என்றும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தஸ்பீஃப் எச்சரிக்கை செய்யக்கூடிய வகையில் குர்ஆன் ஷரீஃபில் நமக்கு எடுத்துரைக்கிறார். அந்த வகையில் ஒவ்வொரு ரமதானிலையும் ஒவ்வொரு தலைப்பின் கீழ் தொடராக நாம் பேசுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ரமதானை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் வாழ்ந்த நபி தோழர்கள், கடந்த ரமதானில் நபிமாருடைய வரலாறுகளை பற்றி சொன்னோம். இந்த ரமதானில் நபி தோழர்களில் சில குறிப்பிட்ட நபர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொர்க்கத்தை கூட நன்மாராயம் சொல்லியிருக்கிறார்கள். அதில் சில சஹாபாக்கள், ஒரு 10 சஹாபாக்களுக்கு ஒரே நேரத்தில் சொன்னார்கள், அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா, அலி ஃபில் ஜன்னா, அபூ துல்ஹா ஃபில் ஜன்னா என்று ஒரு 10 சஹாபாக்களை குறித்து அபூபக்கர் சொர்க்கத்தில் இருப்பார், உமர் சொர்க்கத்தில் இருப்பார், உஸ்மான் சொர்க்கத்தில் இருப்பார், அலி சொர்க்கத்தில் இருப்பார் என்று 10 சஹாபாக்களை குறித்து தொடர்ந்து ஒரே நேரத்தில் சொன்னார்கள். இது அல்லாத சில நேரங்களிலே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி, தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி, இந்த 10 பேருடைய லிஸ்ட்ல வராத சில பேர்களை பற்றியும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தை கூட நன்மாராயம் சொல்லியிருக்கிறார்கள். இந்த ரமதான்ல முதல் 20 நாட்கள் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தில் வாழும் பொழுதே அவர்களுடைய நாவின் மூலமாக சொர்க்கத்தை கூட நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் உலகத்தில் வாழும் பொழுதே நரகத்தை கூட நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள் யார் என்பதை பற்றியும் அவருடைய வரலாறுகளை பற்றியும் நாம் தெரிந்து கொள்வது நம்முடைய வாழ்க்கையுடைய முன்னேற்றத்திற்கு அது ஒரு வாய்ப்பாக, பாடமாக இருக்கும் என்பதை நாம் இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இதிலே ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் வாழும் பொழுது யாரெல்லாம் பற்றி இவர்கள் சொர்க்கத்தில் இருப்பார்கள் என்று சொன்னார்களோ அவர்கள் யாருமே தங்களுடைய வாழ்நாளிலே நரகவாதிகளுக்கு உண்டான செயலை அவர்கள் செய்யவில்லை. இந்த உலகத்திலே மோசமானவர்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கள் வாழவும் இல்லை. இவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் இப்படி இருந்தார்கள், இன்று இப்படி மாறி போய்விட்டார்கள் என்று விமர்சனம் செய்யக்கூடிய அளவுக்கு அவர்கள் ஒரு காலம் இருந்ததே கிடையாது. இது அல்லாஹ்வுடைய தூதர் உண்மையான தூதர் என்பதற்கும் இஸ்லாம் உண்மையான மார்க்கம் என்பதற்கும் மிகச்சிறந்த சான்று. அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரெல்லாம் நரகத்தில் இருப்பார்கள் என்று சொன்னார்களோ அவர்கள் எவரும் தன்னை தீர்த்துக் கொள்ளவில்லை. அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்து விட்டார்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாக்கு பொய்யாக போயிடும். ஆனால் அந்த மாதிரி எந்த ஒரு நிகழும் வரலாற்றில் நடக்கவில்லை என்று சொன்னால் இந்த வரலாறுகளை பொறுத்தவரை மற்ற வரலாறுகளை போல நாம் பார்க்கக்கூடாது. மற்ற வரலாறுகளிலே பொய்கள் இருக்கும், குருடாக இருக்கும், எல்லாமே என்ன செய்யும், சுவைக்காக வேண்டி சேர்க்கப்பட்டு பிரிக்கப்பட்டு பல வரலாறுகள் சொல்லப்படுகிறது. ஆனால் குர்ஆனில் சொல்லப்பட்ட வரலாறு, ஹதீஸில் சொல்லப்பட்ட வரலாறு, அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழருடைய வாழ்க்கையில் நடந்த வரலாறு, இவைகளில் எல்லாம் எந்த விதமான குளறுபடிகளும் நடக்கவில்லை என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். வரலாறுகளை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதை நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கைக்கு அது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சாதனமாக இருக்கும். வரலாறுகளை பற்றி நாம் புரிந்து கொள்ளக்கூடிய எந்த அளவுக்கு புரிந்து வைத்திருக்கிறோம் அதை விட யூத கிறிஸ்தவர்கள் மிக தெளிவாக புரிந்திருக்கிறார்கள். அதனால்தான் யூதர்கள் எங்கெல்லாம் முஸ்லிம்களை அழித்துரைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அங்கெல்லாம் முதலாக அவர்கள் செய்யக்கூடிய வேலை என்னவென்று சொன்னால் முஸ்லிம்களுடைய வரலாறுகளை அவர்கள் மாற்றிவிடுவார்கள். உதாரணமாக சொல்வதாக இருந்தால் ஸ்பெயின்ல நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் இருந்தது, இஸ்லாமிய ஆட்சி இருந்தது. ஆனால் அந்த இஸ்லாமிய ஆட்சி கவிழ்ப்பதற்காக வேண்டி செய்யப்பட்ட சதிகளின் முதல் சதி என்னவென்று சொன்னால் வரலாற்றிலே திரிக்கப்பட்ட திரிப்புகள் தான் முதல் சதி. வரலாறுகளிலே முஸ்லிம்களுக்கு எந்த பங்கும் இல்லை, ஸ்பெயினுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்பதை போன்ற
ஒரு தோற்றத்தை உண்டாக்கி முஸ்லிம்களுடைய வரலாறுகளை முழுக்க அழிச்சு நசுக்கி கடைசியில் இந்த இஸ்லாத்தையும் அங்கே முஸ்லிம்களையும் அங்கிருந்து காலி செய்யக்கூடிய அளவுக்கு துணை தெரியக்கூடிய அளவுக்கு யூத கிறிஸ்தவர்கள் சரி செய்து விட்டார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களை, அதனால்தான் வரலாறு என்பது ரொம்ப முக்கியம். அந்த வரலாற்றிலிருந்து நாம் பாடம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழருடைய வரலாற்றிலிருந்தும் அவருடைய காலத்தில் வாழ்ந்த மோசமானுடைய வரலாற்றிலிருந்தும் இவர்களைப் போல வாழ வேண்டும், இவர்களைப் போல வாழக்கூடாது என்ற பாடத்தை பெற்று நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். இல்லாமல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட நல்ல நசீபை நம் எல்லோருக்கும் தருவானாக. அவர்களைப் போல இந்த உலகத்திலேயே சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டவர்களாக, அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நன்மாராயம் சொல்லப்பட்டவர்களாக நம்மை ரப்பல் ஆலமீன் ஆக்கி அருள்வானாக.